நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். வீட்டில் நாம் நமது வீட்டில் வர்ண மீன்களை வளர்ப்பது மனதை அடக்குவதற்கா, மனம் சந்தோஷப்படுவதற்கா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் கிடைக்குமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது மீன், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய மீன், தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது சுவாசம் பண்ணிவிட்டு அது தன்னுடைய வாழ்க்கையை நடத்துது. அதை எடுத்து வெளியே போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அது செத்து போயிடும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? வெளியே தான் மூச்சு விட்டு நல்லாயிருக்கும், அந்த காற்றை சுவாசிச்சுட்டு. தண்ணிக்குள்ளே போனால் செத்து போயிடுவான்ல. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் தேவையான ஆக்சிஜன் தான். நாம் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி ஆண்டவன் நமக்கு தரல. ஏன்னா நம்ம ஒரு மனித பிறவி. ஆனால் அந்த மீனுக்கு நம்ம காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தியை அதுக்கு தரல. அது ஒன்லி தண்ணியில் மட்டும்தான் அது இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் ஒற்றுமை நிறையாவே இருக்குது. ரெண்டுமே சுவாசம் பண்ணுறது இதை அந்த ஆக்சிஜன் சொல்லக்கூடிய அந்த வாயு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த மீன் அமைப்பு, அதோடைய நிறம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே நம்ம நல்லா பார்த்துட்டு இருந்தோம்னா அது அதோடைய அசைவுகள் எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் எண்ணங்களை சிதறிவிடாமல் அப்படியே ஸ்டன்னாக வச்சிரும். அதையே பார்க்கும்போது நமக்கு எண்ணமே வேறு எங்கேயும் போகாதுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் மூச்சை கட்ட கவனிச்சா இல்லாமல் என்ன அப்படியே ஸ்தம்பித்து போகுதுன்னு. அதே போல் தான் நீங்கள் அந்த வர்ண மீன் இருக்கு இல்லையா, ஒரு தொட்டிக்குள்ளே மீனில் போட்டு அதை நல்லா பராமரித்து அதோடைய மூமெண்ட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்னாகும்? உங்களுடைய சுவாச காற்று கம்மியாகும், சுவாசம் கம்மியாகும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். அந்த ஆமைன்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமையெல்லாம் ஏன் 100 வருஷம் 200 வருஷம் வாழுது? அதோடைய சுவாசம் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 முறை சுவாசம் பண்ணுறோம்னா அது பார்த்திங்கன்னா வெறும் 30 முறை சுவாசம் பண்ணுது. ஏன்னா டீப் ப்ரீத், மெதுவாக எடுத்தது மெதுவாக விடும். நம்மளை மாதிரி அப்படிலாம் விடாது. இப்போ நம்ம நாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூச்சு இழுத்து வெளியே விடுதில்லை, அந்த மாதிரிலாம் அதுக்கு விட வாய்ப்பு இல்லை. எதுக்கு? ஆமைக்கு. அப்போது அந்த மூச்சுக்காற்று அதிகமாக இழுத்து வெளியே விடாமல் அதை கம்மியாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது, மீனுக்கு இருக்குது. மீன் மூச்சு விடுறது நார்மலாக தான் விடுவோம். நான் சொல்கிறது மீனை பார்க்கக்கூடிய நாம யாரெல்லாம் மீனை பார்க்குறீங்களோ அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சுவாச காற்று கம்மியாகும், சுவாசம் எடுக்கக்கூடிய டைமிங் கம்மியாகும். ரெண்டாவது, எண்ணங்கள் ஸ்தம்பித்து போயிடும். நல்லதும் தெரியாது, கெடுதலும் தெரியாது, நியூட்ரல் கண்டிஷன் போயிடுவேன். ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா என்னாகும்? கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. கோமானா என்ன? தண்ணியிலே மறந்து விடுவீங்க. தியானத்தின் உச்சக்கட்டம் அதுதான். கண்ணை திறந்து தியானம் பண்ணலாம், கண்ணை மூடி தியானம் பண்ணலாம். கண்ணை மூடி தியானம்னா தூக்கம். தூக்கத்தை உச்சக்கட்டம் என்ன? இறப்பு. தூங்கிட்டே இருந்தால் இறப்பு வந்துடுமா? கேள்வி கேட்குறீங்க. வராது. அதன் உச்சக்கட்டம் என்னங்கிறது சொன்னேன் உங்களுக்கு. அப்போது விழிப்பு நிலையிலே நாம் என்ன செய்யணும்? தூங்கணும். எப்படி? மனோபலம், அந்த மனோபலத்தை நாம் பயன்படுத்தினோமானால், அந்த மீனுடைய அசைவுகளை பார்த்து கொண்டே இருந்தால் நமது மனம் திடமாகும். மனம் திடமானால் என்னாகும்? உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அது இல்லாமல் என்னாகும்? மூச்சுக்காற்று அளவின் தன்மை கம்மியாகும். அதுக்குன்னு ஆக்சிஜன் கம்மியாகி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் மாட்டீங்க, மூச்சில் திணற மாட்டீங்க.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும். அதாவது சமச்சீர் அளவு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கியூபிக் காற்று தேவையோ அத்தனை கியூபிக் காற்று உள்ளே போகும். இப்போ சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறதுக்கும் உட்கார்ந்து மூச்சு விடுறதுக்கும் நடந்து போய் மூச்சு விடுறதுக்கும் ஓடிட்டு வந்து ஓடும்போது மூச்சு விடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே தான். ஸோ நீங்கள் அந்த வர்ண மீன்களை வீட்டில் வைத்து அதை கவனித்து கொண்டே இருந்தீர்களானால் நீங்கள் ஒரு பெரிய தியானம் செய்வதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தியானம் என்றால் என்ன? இறைநிலை வழிபாடு மட்டும்தான் தியானமா? கிடையாது. நீ செய்கிற தொழிலே இது தியானம் தான். இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்காதும் எனக்கு தியானம் தான். நான் கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ என் எண்ணலைகள் பூரா எங்கே இருக்குது? கேமராவில் இருக்குது. அப்போ எனக்கு வந்து என்ன பின் பாயிண்டில், அதாவது ஒரு நெருப்பு போல். இப்போ எப்படி நம்ம சூரிய வெளிச்சத்தை வந்து ஒரு லென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் சின்ன புள்ளியில், அப்போ நெருப்பு பிடிக்குது. அது மாதிரி என் கருத்துக்களை, எனக்கு தெரியாத கருத்துக்கள், தெரிஞ்ச கருத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களை பார்த்து பேசுகிறேன். அப்போ அது உங்கள் மண்டைகளை புகுந்து என்ன பண்ணும்? உங்களை உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அப்போது இந்த மீன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன 2 முக்கியமான வேலை கிடைக்குது. முதல்ல வந்து மூச்சுக்காற்று சமச்சீராகுது. 2வது உடம்பு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சமச்சீராகுது. அதான் இங்கே சொல்லுவாங்க இல்லையா, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், அது சரியாக போகும். ஹையா லோவா எந்த மாதிரி இருந்தாலும் சரி, சிம்பிளாக ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மீன் தொட்டி வாங்கி வச்சு அதில் மீனை போட்டு வளர்த்துட்டு அதையே பார்த்துட்ருங்க. காலைல ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் போதும். மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க வேண்டாம். பிபிக்குன்னு மருந்து வாங்க வேண்டாம். இது பாருங்கள், உங்களுக்கு சரியாக போகும். சரியா? எல்லாத்துக்கும் மேலே மனசு ரொம்ப சாந்தி ஆகும். எல்லாத்தையும் மறந்துடுவோம். கடன்காரன் வாசல் நிற்க போகிறான், கடனை பற்றி நினைக்க மாட்டோம், ஃப்யூச்சர் பற்றி நினைக்க மாட்டோம். பிளாங்க் ஆகிடும் மைண்டு. ஆனால் அதை விட்டுட்டு வெளியே வந்தோம்னா எல்லாம் முடிஞ்சுக்கும். அது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறோம். நான் சொல்கிறது, இந்த ஃபிஷ் டேங்க்கு வச்சு அதில் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். 9 வர்ண மீன்களை இவ்வளோ சொல்கிறேன். 9ல் 7 வந்து ஆரஞ்சு கலர் இருக்கட்டும், 1 வந்து சிவப்பு கலர், 1 கருப்பு கலர். மொத்தம் 9 மீன்கள் கண்டிப்பாக ஒருத்தர் வீட்டில் இருந்ததுன்னா 9 கிரகங்களுடைய ஆதிக்கமும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஆகிப்போச்சு. 2வது, சாமி சில அடிக்கடி செத்து போகுது மீன், என்ன பண்ணலாம்? செத்து போச்சுன்னா உடனே எந்த மீன் செத்து போகுதோ அதே மாதிரி மீன் வேறு ஒன்று வாங்கி போடணும். அதுதான் முக்கியம். அதில் அப்படி போய் எடுத்து செத்து போன தூக்கி வெளியே போட்டு அப்படி விட்டிங்கன்னா அது செய்ய வராது. செய்வனா திருந்த செய். அப்போது அதிகமாக வேணாம், கம்மியாக வேண்டாம். 9 சரியான அளவு. 1 இறந்து போச்சுன்னா உனக்கு வர பிரச்சனையை அதை எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். இதான் உண்மை. நிறையா நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்போ அந்த 9 கிரகங்களும் உனது உடலில் இருக்கக்கூடிய நவத்வாரங்களையும் அது வந்து சேஃப்கார்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக வீட்டுக்குள்ளே வரும். எப்படி சாமி சந்திரனுடைய நிலா வீட்டுக்குள்ளே எப்படி வரும்? நீர் என்ன? சந்திரன் தானே. பஞ்சபூதத்தில் தண்ணீர் வந்து சந்திரனுடைய ஒரு அமைப்பு தான். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் அவன் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். மன நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் வந்து பிரயோஜனம் இல்லை. பல கோடி வச்சுக்கிட்டு நோய் நொடியோடு இருந்தால், இல்லை மனக்கவலையோடு இருந்தால், வீட்டில் ஆள் சரியில்லை, என்ன பண்ணுவாங்க? நோ யூஸ். சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும் ஜாதகத்தில். அவன் நீச்சமானா நீ நீச்சம்தான். அப்போ நீச்சமான சந்திரன் இருக்கும் ஜாதகர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீன் தொட்டியில் மீன் வளர்த்து அதையே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறேன், என் கான்செப்ட் எப்படி தெரியுங்களா? சாட்சிக்காரங்களில் விழுகாதீங்க, சண்டைக்காரங்களில் விழுந்துருங்க. உங்கள் ஜாதகத்தில் யார் வந்து குறையாக இருக்காங்களோ அந்த குறையை போய் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சரி பண்ணுங்க. இல்லை அதுக்குண்டான ரத்தனத்தை கையில் போடுங்க. ஐயா எனக்கு 7.5 சனிங்க, சனி வேறு நீச்சமாக இருக்கான், இல்லை நல்ல இடத்துல இல்லைங்க, என்ன பண்ணுறதுங்க? அவனை பிடி. யார் உனக்கு கெட்டவனோ அவங்ககிட்ட போய் நீ சரண்டர் ஆகிறியா. அவன் பார்ப்பான், ஆடாடா சரி நம்மக்கிட்ட சப்போர்ட்டிவாக இல்லை, இருந்தாலும் நம்மளை வந்து அவன் வழிபாடு பண்ணுறான்னு என்ன பண்ணுவோம், உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு. கிடைக்கல பார்க்கும், சரி போய் தொலைறம்போ. அப்போ நீ நீலரத்தன் ப்ளூ கலர் ஸ்டோன் போடு. சனீஸ்வரனுக்கு அதானே பரிகாரம். இல்லை சனி பகவான் கோயிலுக்கு போ. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ சனி நல்ல இடத்துல இல்லைங்க, நீங்கள் சனி பகவான் கோயிலுக்கு போட்டுருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கைகால் போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் போகாது. யாருமே கடவுள் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க.
மனிதன்தான். மனிதன் இறைவனாக மாறலாம், ப்ரொவைடட் அவன் நேரம் நல்லா இருக்கணும், அவன் சொல்கிறது நேர்மையாக இருக்கணும். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். யாரும் பயமுறுத்தி சம்பாதிக்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்னு சொல்லாதீங்க. ஒருத்தன் அவனே கஷ்டத்துக்குன்னு வர்றான், அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி அனுப்புங்க. இல்லைங்க அவ்வளோதாங்க, என்னங்க இது, என்னங்க ஜாதகம் தூக்கி போடக்கூடிய ஆளுங்க நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். நம்மலாம் வந்து அறிவு சிறந்தவர்கள், வரவங்க பாமர மக்கள், பாவம் அவங்க வந்து சிரமத்துக்குள்ள வராங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட்டிவ் பண்ணலைன்னா கூட ஒரு ஆதரவாக 2 வார்த்தை, அது ஒன்றும் பண்ணாதுப்பா, உனக்கு தெரியும், உங்களுக்கு இவன் வந்து அடுத்த மாதம் இருக்க மாட்டான், போய் சேர்ந்துருவான்னு, அப்படி இருக்குது ஜாதகத்தில். ஆனால் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், 2 மாதம் கழிச்சு போகிற உயிர் நாளைக்கே போயிடும். அதெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை மட்டும் சொல்லுங்கள் அவனுக்கு. நான் சொல்கிறது தான், தயவுசெய்து நெகட்டிவாக இப்படி ஆகும் அப்போ கேட்பாங்க, சாமி இது இந்த பூஜை பண்ணலாம் பரிகாரம் பண்ணலாம் என்ன ஆகும், என்ன ஆகும் நான் சொல்ல மாட்டேன் தம்பி, அது சொன்னால் நடந்துடும் நான் சொல்ல மாட்டேன். இல்லை சிலவங்க சொல்லுங்கள் அப்படிம்பாங்க, சொல்ல மாட்டேன்னு எந்திரிச்சு ஜாதகங்களை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, அவனுக்கு வந்து க்யூரியாசிட்டி. ஆனால் அந்த நெகட்டிவாக சொல்லும் போது அந்த சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அது மனசில் போய் அப்படியே பதிஞ்சிரும், அந்த வார்த்தை அவனை கொண்டு கீழே கமுத்திடும். சரிங்களா? அதனால் சில விஷயங்கள் இப்படித்தானுங்க. இப்படியாக மீன் தொட்டி வளர்க்கறத பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மீனை வளர்த்து நல்லபடி மீனை வளர்த்து பலன் பெறுங்கள், மனசாந்தி அடையுங்கள். வியாதி உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான அந்த ரத்தம் தான் முக்கியம், ரத்தம் தானே உங்களுக்கு ரத்த கொதிப்புங்கிறாங்களே, அப்புறம் சுகருங்கிறாங்க, இதெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு யுக்தி தான். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம்.